அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் கோர்ஸில் மே 17 மற்றும் 18 ஆகிய தேதியில் நடைபெறக்கூடிய எக்ஸாம் உடைய ஹால் டிக்கெட் வந்துடுச்சா, அப்படி வந்தால் நம்ம எப்படி டவுன்லோட் செய்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி டைரக்டர் அவர்கள் 12 மே 2025 அன்னைக்கு ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வெளியிட்டிருக்காரு. அதன்படி மே 17 மற்றும் மே 18 ஆகிய தேதிகளில் நடைபெறக்கூடிய ஸ்வயம் எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்ட்ஸ் வந்து exams.nta.ac.in/swayam அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி அல்லது அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சில அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அதன்படி அட்மிட் கார்டு வந்து எல்லாருக்கும் வந்துடுது. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்து யாருக்குமே வந்து போஸ்ட்டில் அனுப்பப்பட மாட்டாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் எழுதுவதற்கு இந்த அட்மிட் கார்டு ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இந்த அட்மிட் கார்டு கொடுத்துட்டா இது வந்து எலிஜிபிலிட்டி எல்லாமே அக்செப்ட் பண்ணணுன்றது கிடையாது. இதில் வந்து ஃபர்தர் ஸ்டேஜஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸில் இது மேபி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த அட்மிட் கார்டு வந்து நீங்கள் நல்ல நிலையில் உங்களுடைய எக்ஸாம் ஹாலுக்கு மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் இந்த அட்மிட் கார்டு உங்களுக்கு தேவைன்றதுனால ஒரு காப்பியை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கோ அல்லது எதனா டிஸ்கிரிபன்சி ஏதாவது இருந்ததுனாலும் நீங்கள் வந்து என்டிஏ ஹெல்ப்லைன்னு ஒரு நம்பரும் உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் வந்து exams.nta.ac.in/swayam நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கூகுளில் நீங்கள் exams.nta.ac.in/swayamன்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்பேஜ் வரும். இந்த வெப்பேஜில் உங்களுக்கு மேலேயே வந்திருக்கு பாருங்கள், அட்மிட் கார்டு இஸ் லைவ் ஒன்லி ஃபார் எக்ஸாம் அப்படின்றதுக்கு வரும். அங்கேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கீழே லேட்டஸ்ட் நியூஸில் இந்த டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சிட்டி இன்டிமேஷனில் வந்த மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், என்டர் செக்யூரிட்டி பின், சப்மிட்டுன்னு கேட்கும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். அந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இருக்குன்னா ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், ஸ்கிரைப், பிடபிள்யூடி இவை எல்லாமே கொடுத்துட்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர், இந்த ரோல் நம்பருக்கான பார்கோட் இவை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பப்ளிக் நோட்டீஸில் சொன்ன மாதிரி டிஸ்கிரிபன்சி ஏதாவது இருந்ததுன்னா இங்கே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்லேயோ இல்லை கேண்டிடேட்ஸ் நேம்லேயோ டேட் ஆஃப் பர்த்லேயோ இல்லை ஃபோட்டோ, சிக்னேச்சர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுத்தில் உங்களுக்கு டிஸ்கிரிபன்சி இருந்ததுன்னா நீங்கள் வந்து டோல் ஃப்ரீ நம்பருக்கோ அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்கிற இமெயிலுக்கோ நீங்கள் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நான் கொடுத்துருக்கிற கேண்டிடேட் வந்து 4 எக்ஸாமினேஷன் எழுதுகிறாங்க. இங்கே அவங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கோர்ஸ் கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கோர்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க, மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷனில் வந்து சிபிடி அதாவது சாய்ஸ் பேஸ்ட் டெஸ்ட் இருந்தால் சிபிடின்னும், ஹைப்ரிட் இருந்தால் ஹைப்ரிட்னும் அதில் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த டேட்டில் எக்ஸாமுன்னு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே சொன்னதுனா போல் இங்கே வந்து 17 மற்றும் 18 ஆகிய தேதிகள் நடைபெறும் எக்ஸாமுக்கு மட்டும்தான் இங்கே ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. மற்ற டேட்ஸுக்கு ஹால் டிக்கெட்ஸ் எதுவும் வர. இப்போ 18ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு இவங்க கோர்ஸில் வந்து ஷிஃப்ட் 2ன்னும் எக்ஸாமினேஷன் டைம் வந்து 3 PM to 6 PMனும், எக்ஸாமினேஷன் சென்டருக்கு என்ட்ரி டைம் அல்லது ரிப்போர்ட் டைம் வந்து 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் நீங்கள் வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட் க்ளோசிங் டைம் வந்து 2:30 மணிக்கு. அதனால் நீங்கள் வந்து 1:30 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே போயிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வென்யூ ஆஃப் த டெஸ்ட். ஏற்கனவே அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷனில் உங்களுக்கு எந்த சிட்டி அலாட் பண்ணியிருக்காங்கன்றத டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த சிட்டியில் வரக்கூடிய எந்த
லொக்கேஷன் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ன்றதை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அட்மிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நியூ டெல்லியில் இருக்கிற சாஃப்டெக் சொல்யூஷன் சுஷில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொல்லிட்டு அதனுடைய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் மே 18ஆம் தேதி 1:30 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே இங்கே சொல்லியிருக்கிற இந்த எக்ஸாமினேஷன் வென்யூவில் போயிட்டு அங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இங்கே வந்து கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். மொத்தத்தில் 24 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸாமினேஷன் சென்டருக்கு நீங்கள் வந்து அட்மிட் கார்டோட அந்த டைமில் போய்ட்டு ரீச் ஆகிடணும். அதே மாதிரி கேட் க்ளோசிங் டைமுக்கு அப்புறம் யார் வந்தாலும் அனுமதிக்கப்பட மாட்டாது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 3வது வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் அல்லது ரூமில் இருந்து யாரும் வந்து எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து ஃபஸ்ட்டு 3த்துலேயே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்விஜிலேட்டர் எழுந்து கிளம்பலான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எழுந்துக்கணும் அப்படின்றதையும், அதே மாதிரி ஒரு டைமில் ஒருத்தர் தான் போகணுன்றதுனால ஒருத்தராக தான் நீங்கள் வந்து கிளம்பணுன்றதையும் கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட்ஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டுன்றது ஒரு ப்ரொவிஷனல் தான். இதை வந்து மற்ற எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை பொறுத்து தான் இருக்கணுன்றதையும், லொக்கேஷன் ஆஃப் த டெஸ்ட் வென்யூ அதாவது எந்த எக்ஸாம் சென்டர்ன்றதை நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுன்றதையும், ஏதாவது ரிலீஜியஸ் அல்லது கஸ்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ட்ரெஸ் அணியதில் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் சென்டருக்கு முன்கூட்டியே சென்று தரவு செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்றதையும், இங்கே வந்து எக்ஸாமினேஷன் சென்டரில் நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னா அட்மிட் கார்டு, வேலிட் ஐடி ப்ரூஃபு, அப்புறம் ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங் இது எல்லாமே நீங்கள் வந்து கொண்டு போகணும் அப்படின்றதையும், என்னென்ன எடுத்துகிட்டு போகலான்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம், டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென்னை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அட்மிட் கார்டு வந்து நீங்கள் A4 சைஸில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அடிஷ்னலாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக தேவைப்படும். அதே மாதிரி ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃபை நீங்கள் வந்து கொண்டு போகணும். எந்தெந்த ஐடி ப்ரூஃப் நீங்கள் கொண்டு போகலான்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு என்ரோல்மெண்ட் நம்பர், ரேஷன் கார்டு இது எல்லாமே உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஃபோனில் வச்சுருந்தா அது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி PWD யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரைப் அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன எலிஜிபிள் இருக்குதோ அதன்படி நீங்கள் கொண்டு வாங்க. அதே மாதிரி யார் ஓன் ஸ்க்ரைபை கொண்டு வராங்களோ அவங்க எல்லாமே பர்மிட் இந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துக்கிற ஸ்க்ரைபை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே சொன்ன பப்ளிக் நோட்டீஸ் 11/9/2022 படி அதைப்படி நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 40% மேலே இருக்கிற டிசேபிலிட்டி இருக்கக்கூடியவங்களுக்கு காம்பன்சேட்ரி அல்லது எக்ஸ்ட்ரா டைமாக 20 நிமிஷம் பர் ஹவருக்கு கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஃபெசிலிட்டி வந்து ஸ்க்ரைப் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PWD கேண்டிடேட்ஸ் வந்து PWD சர்டிஃபிகேட் வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டிகிட்டேருந்து வாங்க நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்க்ரைப் வந்து அவங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் அதாவது அண்டர்டேக்கிங் வந்து ரிகார்டிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி வேலிட் கவர்மெண்ட் ஐடென்டிட்டி அவங்க வந்து கொண்டு வரணுன்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் வந்து எந்த விதமான பர்சனல் பிலாங்கிங்ஸும் நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ், மொபைல் ஃபோன்ஸும் நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் அஃபீஷியல்ஸ் வந்து இந்த பாதுகாக்கத்தில் அதாவது பர்சனல் பிலாங்கிங்ஸை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால எக்ஸாமினேஷன் அஃபீஷியல்ஸ் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்க மாட்டாங்கன்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷூஸ் ஆர் ஃபுட்வேர் வந்து திக் சோல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வித் லார்ஜ் பட்டன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாமினேஷன் ஹாலில் ரஃப் ஒர்க்குக்காக பிளாங்க் ஷீட் கொடுத்துருவாங்க. அங்கே வந்து உங்களுடைய நேம், ரோல் நம்பர் அதில் ரைட் டாப்பில் நீங்கள் எழுதணும். அந்த ஷீட்ஸ் எல்லாமே எக்ஸாமினேஷன் முடிக்கிறப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த ட்ராப் பாக்ஸில் அது வந்து போட்டுடணும். அந்த மாதிரி ட்ராப் பாக்ஸில் போடாதவங்களுக்கு ஆன்சர் ஷீட் வந்து எவாலுவேட் பண்ண மாட்டாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஹாலில் எந்த கேண்டிடேட்டும் அன்ஃபேராக நடந்துக்கக்கூடாது அப்படின்றதையும், எல்லாமே CCTV சர்வேலன்ஸோட ஜாமர்ஸ் எக்யூப்டாக தான் இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு வந்து ஆப்டட் கோர்ஸுக்கு
அது டிஸ்ப்ளே ஆகும். இஃப் சப்போஸ் உங்கள் சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் உடனடியாக நீங்கள் இன்விஜிலேட்டரை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்றதும், கேண்டிடேட்ஸ் வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் சைன் போடணும். சைன் பண்ணும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு எங்கே ஒதுக்கப்பட்டதோ அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து ஒட்டிடணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எந்த ஸ்டேஜ்லேயாவது உங்களுக்கு வந்து ஏதாவது மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டால் உங்கள் கேண்டிடேச்சர் கேன்சல் பண்ணுறதுக்கும் லீகல் ஆக்ஷன் உங்களுக்கு மேலே எடுக்கிறதுக்கும் எல்லா ரைட்ஸும் என்டிஏக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கும் இருக்குதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸாமினேஷன் பாடி அண்ட் எம்ஓஇ கொடுக்கறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும், இன்கேஸ் ஏதாவது நீங்கள் வந்து அன்ஃபேராக நடந்துட்டிங்கன்னா உங்களை வந்து டீல் பண்ணுவதற்கான எல்லா பொறுப்பும் இவங்களுக்கு உண்டு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. என்டிஏ வெப்சைட்டில் உங்களுக்கு அப்டேட்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஆர் அசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா உங்களோட மெயில் ஐடியும் ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் ஆர் அசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்வயம் கோர்ஸ் மே 17 மற்றும் மே 18 ஆகிய தேதிகளில் நடைபெறக்கூடிய எக்ஸாம்களுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் இதில் பார்த்துட்டோம். எக்ஸாம் எழுதுகிற அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.